ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஹாரர் த்ரில்லரா வெளியான கொரியன் படம். பேரு நாய்ஸ். வாங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸ்டோரி என்னன்னா, படத்துல 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க பேரு ஜூ யங், இன்னொருத்தவங்க பேரு ஜூஹி. ஒரு ஆக்சிடென்ட்ல இவங்க அப்பா அம்மாவை இழந்துடுறாங்க. அதுக்கு தான் காரணம்னு ஜூ யங் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல ஜூ யங்குக்கு காது கேட்காம போயிடுது, ஜூஹிக்கு கால்ல அடிபட்டுடுது. இவங்க 2 பேரும் ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்காங்க. அங்க ஏற்படும் சத்தத்தினால இவங்க 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் வந்து பிரிஞ்சு தனித்தனியா இருக்காங்க. ஒரு நாள் ஜூஹி இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போக அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அவங்க மாயமா காணாம போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஜூ யங் தனது சிஸ்டரை தேடி களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க சிஸ்டரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத ஹாரரோட சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பியூட்டி என்னன்னா, படம் ஆரம்பிச்ச உடனே சுத்தி வளைக்காம கதைக்குள்ள போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ஸே சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. சவுண்ட் டிசைனிங் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். பல காட்சிகளை சவுண்ட வச்சு பக்காவா பயமுறுத்திருக்காங்க. பல்ல கடிக்கிற மாதிரி சவுண்ட் ஒன்னு கொடுத்திருந்தாங்க. உண்மையிலேயே அள்ளு விட்டுருச்சு. நல்ல ஹோம் தியேட்டர்ஸ்லயோ ஹெட்ஃபோன்ஸ்லயோ பாருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஹாரர் எலமெண்டஸ்லாம் எக்ஸலண்டா இருந்துச்சு. 3 சீன்ஸ் கண்டிப்பாக தூக்கி வாரி போடும், அதுக்கு நான் கேரண்டி. கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்டா சொல்லலாம். சிறப்பான தரமான சம்பவம் அது. அதுல ஒரு கேரக்டர் அடிச்சு தும்சம் பண்ணிருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல. என்ன நடிப்புடா சாமி. படம் முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் மோட்லயே கொண்டு போனதுனால கடைசி வரைக்கும் என்னவா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுதான் பிரச்சனையும் கூட. அது என்னன்னு கடைசியில இவங்க சொன்னது எனக்கு புரியவே இல்ல. அத சரியா இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுட்டாங்க. நல்லா கொண்டு போயிட்டு கடைசியில கோட்டை விட்டுட்டானுங்க தான் சொல்லணும். படம் பார்த்து முடிச்ச உடனே எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. அது என்னென்ன கேள்விகள்னு சொல்லிட்டேனா படத்தோட மொத்த சுவாரஸ்யம் போயிடும். படம் பார்த்துட்டு உங்களுக்கும் அப்படி வந்துச்சுனா அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தத்துல படம் எப்படி இருக்குதுன்னா, நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் இது. ஹாரர் விரும்பி பாக்குறவங்களுக்கு நல்ல சாய்ஸா இருக்கும். செக்ஷுவல் கண்டென்ட்லாம் சுத்தமா கிடையாது. ஹார்ட் பேஷண்ட்ஸ், பிரெக்னன்ட் லேடிஸ், அப்புறம் சில்ட்ரன்ஸ் இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.